மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ரேப்பர் வேடன் அப்படின்ற ஒரு பேரை வந்து சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கேட்டுகிட்டே இருக்கும். இந்த கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்லேயுமே இவருக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ், ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே பிஜேபி அப்புறம் இந்த அமைப்பை சார்ந்தவங்கள்லாம் இவரை பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இவர் மேலே பல கேசஸ் போட்டு ரொம்பவே கடுமையாக வந்து இவரை வந்து விமர்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் மேலே பல ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கணும்னு ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. அப்படி மக்களோட சப்போர்ட் இருக்க ரேப்பர் வேடனா இருக்கக்கூடியவர் எதுக்காக பிஜேபி அண்ட் இந்து அமைப்புகள்லாம் வந்து அவர் எதிர்க்கிறாங்க அப்படின்றதும், ஹிரான்தாஸ் முரளியா இருந்தவர் எப்படி வேடனா மாறினாரு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. ஹிரான்தாஸ் முரளி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம்ல இருக்கக்கூடிய அம்மாக்கும் அண்ட் கேரளா திருச்சூர்ல இருக்கக்கூடிய அப்பாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஹிரான்தாஸ் முரளி. இந்த ஹிரான்தாஸ் முரளி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கூலிங்லாம் முடிச்சது கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர்ல தான். ஆனால் ஸ்கூலிங்லாம் முடிச்சிருந்தாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் கட்டிட தொழிலாளியாக தான் அவரோட வந்து வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டைரக்டர் அண்ட் எடிட்டரான பி அஜித் குமார் அவரோட ஸ்டுடியோவில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அமெரிக்க ரேப்பரான துபக் அமரு ஷாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ரேப்பரான அவரோட சாங்ஸ்லாம் இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தானுமே வந்து ஒரு ரேப்பரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். இந்த கோவிட் 2020 கோவிட் டைம், லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அகில் ராமச்சந்திரன் அண்ட் சசிகுமார் இவங்களோட ஹெல்ப் மூலியமா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு சாங்கை பாடி அதை யூடியூப்ல அப்லோட் பண்றாரு. அப்லோட் பண்ணி சில நாட்கள்லயே 6 லட்சத்துக்கு மேல வியூஸ் போகி பயங்கரமான ரெஸ்பான்ஸ், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் ரிலீஸ் பண்ண அந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற அந்த சாங் இப்ப வரைக்குமே 2020 அவர் ரிலீஸ் பண்ணாரு. ஆனா இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட யூடியூப்ல 14 மில்லியன் வியூஸை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்து அவ்வளோ ரீச்சை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படி அந்த பாட்டுல அவர் என்னதான் பாடினாரு, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வந்து அவர் மேல அகேன்ஸ்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சில அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாட்டுல அவர் எதை பத்தி பாடியிருப்பாரு அப்படின்னா சாதி, நிறவேற்றுமை, விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களோட குரலோட வரிகளா தான் வந்து வேடனோட வரிகள் வந்து அந்த பாட்டுல இருந்திருக்கும். அந்த பாட்டுல மட்டும் இல்ல, அடுத்து அவர் வந்து ரிலீஸ் பண்ண பூமி நான் வாழும் இடம் அந்த பாட்டுலயுமே அந்த மக்களோட குரலா தான் வந்து வேடனோட வரிகள் இருந்தனால அங்க இருக்கக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களோட குரல் தான் வேடன் அப்படின்னு வந்து மாறினாரு. அப்படிதான் ஹிரான்தாஸ் முரளி அப்படின்றவர் ரேப்பர் வேடனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உருவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல மட்டும் சாங்ஸா மட்டும் அவர் வந்து பாடல்களை பாடாம கொச்சி மியூசிக் ஃபவுண்டேஷன், ஹிப்ஹாப் மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி கான்சர்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடல்களை வந்து அவர் பாட ஆரம்பிக்கும் போது வி ஸ்டாண்ட் வித் வேடன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை கேரளால கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேடன் உருவெடுத்திருந்தாரு. இந்த மாதிரி கான்சர்ட்ஸ், மியூசிக் வீடியோஸ்ல மட்டும் இல்லாம படங்கள்லயுமே அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடல்களை பாட ஆரம்பிச்சாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவரோட முதல் பாடல் வந்து 2021ல நரபலி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு பயங்கரமா வந்து ஹிட் கொடுத்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலயுமே வந்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு பாடல்களுமே வந்து வேடன் அவர்கள் பாடியிருக்காரு. இப்ப ரீசெண்டா டொவினோ தாமஸோட நரிவேட்டை படத்திலயுமே வந்து வாடா வேடா அப்படின்ற ஒரு பாடலை எழுதி பாடியிருக்காரு. அவரோட பெரும்பாலான பாடல்களை அவர் தான் வந்து எழுதி பாடுறனால அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களோட குரல் அப்படின்றது ஸ்ட்ராங்கா வந்து அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னு வந்து நம்புறாங்க. இதுல என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்ல, அந்த பிஜேபி இந்து அமைப்புலாம் வந்து வேடனுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு. ஸ்டில் கேரளாவோட ரூலிங் பார்ட்டி ஆன இடது ஜனநாயக முன்னணி கட்சி வேடனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, காங்கிரஸுமே, கேரளால இருக்கக்கூடிய காங்கிரஸுமே ரேப்பர் வேடனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஸ்டில் பிஜேபி அண்ட் இந்து அமைப்பை சார்ந்தவங்க தான் வேடனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் மேல பல வந்து குற்றச்சாட்டுகளையும் அவர் வந்து இப்படி ஒரு ரேப்பரா இருக்காரு அப்படின்லாம் வந்து கண்டனங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ரீசெண்டா மே 18 ST மேம்பாட்டு துறையோட கான்செர்ட் ஒன்று நடந்திருந்தது. இந்த கான்செர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடுல வந்து ஒரு கிரவுண்ட்ல நடந்திருந்தது. அந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேடன் பாட வராரு, ரேப்பர் வேடன் பாட வராரு அப்படின்றப்ப ஒரு ஹியூஜ் கிரவுட் வந்து அங்க வராங்க. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணியிருந்தாரு. அப்படி வந்து வந்தவங்கல சில பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு, தள்ளுமுள்ளா ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து கிரவுண்ட்ல சில டேமேஜஸ்லாம் வந்து நடந்திருந்தது. கரெக்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப அந்த கிரவுண்ட், அந்த பாலக்காடு இருந்த இடத்தோட கவுன்சிலர் வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்திய உள்துறை நேஷனல் பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வேடனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. அந்த ஒரு லெட்டர்ல அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, வன்முறையும் வெறுப்பையும் தூண்டுற வகையில தான் வேடனோட வரிகள் எல்லாமே இருக்கு. முக்கியமா நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களை பத்தியும் இந்து அமைப்புகளை பத்தியுமே வந்து அவதூறா அவரோட வரிகள்ல இருக்கு
அப்படின்னு அதுல மென்ஷன் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ஏப்ரல் 28 கொச்சியில வந்து அவரோட பிளாட்ல இருந்து அவர் வேடன் அண்ட் அவரோட 8 ஃப்ரெண்ட்ஸ வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க கலால் போலீசார். எதுக்காக அப்படின்னா அவரோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம் கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அவரோட வீட்டெல்லாம் சர்ச் பண்றப்ப அது மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு அவர் ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவரோட கழுத்துல வந்து புலிப்பல் போட்டு ஒரு செயின் போட்டிருப்பாரு. அவருக்கு வந்து புலிப்பல்ல போட்டு வந்து செயின் போட்டிருக்காரு. அந்த புலிப்பல்ல வந்து வச்சு அங்க கேரளால இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேடன் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுக்குமே வந்து வேடன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா இது தாய்லாந்துல வாங்கின ஒரு விஷயம். இது வந்து நான் இங்க எங்கேயுமே வாங்கல. தாய்லாந்துல வாங்கினது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு கேஸ்ல இருந்துமே ஜாமீன்ல வெளியே வராரு வேடன். இப்படி வந்து அவர் மேல அதிகமான பொய் வழக்குகளை போட்டு அவரை வந்து உள்ள தள்ளணும், அவரை வந்து வெளியே வரக்கூடாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் பாடக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அண்ட் இந்து அமைப்பு அப்படின்றனாலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேடனுக்கு வந்து இன்னுமே அதிகமான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளாவோட ஆளும் கட்சியுமே இந்த எல்லா கேசஸ்லயுமே வேடனுக்குள்ள ரொம்ப சப்போர்ட்டா வந்து நின்றுருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்துமே நிறைய சப்போர்ட் வி ஸ்டாண்ட் வித் வேடன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பாடல் வரிகள் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். தலித் இனத்தோட மக்களோட குரலாவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் உள்ளடக்கம் உள்ள வந்து வரிகளாவுமே வந்து வேடனோட வரிகள் இருக்கு அப்படின்னும் பிராமண டாமினன்ஸை வந்து சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்றதுமே அவரோட வரிகள்ல வந்து அவர் ஸ்ட்ராங்கா வந்து தைரியமா சொல்லிட்டே இருக்காரு. இது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இன்னும் ஒரு பாட்டு என்கிட்ட இருக்கு, அந்த பாட்டை நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா பிஜேபி கட்சி ஆளுங்கள் என் மேல வந்து குண்டு வச்சு என்னை வந்து கொல்ல கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்றாரு. அந்த அளவுக்கு அந்த பாடலோட வரிகள் அப்படின்றது அவங்கள ஹிட் ஆக்கும், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும், அதனால என்னை வந்து ஆளை வச்சு கொல்ற அளவுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு வந்து வேடன் ஓப்பனாவே வந்து ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்றாரு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வேடன் வந்து ஹிரான்தாஸ் முரளியா இருந்தவர் ராப்பர் வேடனா மாறி அவர் கேரளாவோட விழுமணிலை இருக்கக்கூடிய மக்களோட குரலா மாறி இருக்காரு. அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கு, சப்போர்ட்லாம் இருக்கு அப்படின்னாலுமே இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து டைரக்டர் பா ரஞ்சித்துமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட நீலம் அந்த ஒரு அமைப்புல இருந்துமே அவரோட சப்போர்ட்டை வந்து ராப்பர் வேடனுக்கு கொடுத்திருந்தாரு. நீங்க ராப்பர் வேடனோட பாடல்களை இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கீங்களா? அவரோட பாடலோட வரிகள் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பாக்ட் உங்களுக்கு கொடுத்திருந்தது? ராப்பர் வேடன் மேல இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? அவரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா? நீங்க ராப்பர் வேடனுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி இவ்ளோ வந்து மோசமா அவர் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவர் மேல இவ்ளோ ஒரு வெறுப்பையும் எதிர்ப்பையும் காட்டுறதுக்கு காரணம் ஆக்சுவலா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதால கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Divya.